நம்ம குடியேற்றத்தினுடைய சிவப்பு பொட்டு சிங்கம், எங்கள் குடியேற்றம் பெற்றெடுத்த தங்கம் தமிழ் திருமானவர்கள் அந்த அணிக்கு வலு சேர்ப்பதற்காக வருகிறார்கள். வாங்க. முடிமுனை மௌலியன தமிழ் சூடிய சூளாமணியாட, முடிமுனை மௌலியன தமிழ் சூடிய சூளாமணியாட, முற்றும் அறிந்தவள் நெற்றியில் பொட்டொடு சுட்டி பதிந்தாட, வடிவமை காதனில் குண்டல கேசகி பயன்கொழி கொண்டாட, வார்த்த எழில்கரம் ஏந்திய ஆடக வலையா பதியாட, துடியிடை கையினில் ஒரு பிடி என்று துவண்டு துவண்டாடும், துறவர மேகலை ஒரு புறமாகவும் தூய சிலம்பாடும் அன்னை தமிழே உன் அடிவாழ்த்தி தொடங்குகிறேன். போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய பட்டிமண்டபத்தின் நடுவராக இருந்து எங்கள் பக்கமே தீர்ப்பு வழங்குவதற்காக திருச்சியிலே இருந்து வருகை தந்திருக்கிற என் அன்பு சகோதரி மனோன்மணியம் அவர்களே, முடியாததுல சோசியம் மாத்திரம் நான் அதுக்கு தான் சொல்லுவேன் அப்படின்னு மிக சிறப்பாக வாதிட்டு அமர்ந்திருக்கிற இலக்கிய பேரறிஞர் பெருமக்களே, எறும்பு தோற்கிற சுறுசுறுப்பு, எறும்பு தோற்கிற சுறுசுறுப்பு, கரும்பு தோற்கும் இனிப்பு, கண்டிப்பு என்கின்ற கசப்பு மருந்தை உடம்பெல்லாம் பூசிக்கொண்ட இனிப்பு மனிதர் யார் என்று கேட்டால் எங்கள் ஐயா பதுமனார். கண்டிப்பு என்கின்ற கசப்பு மருந்தை உடம்பெல்லாம் பூசிக்கொண்ட இனிப்பு மனிதரினுடைய அனுபவ பொழிவுதான், அனுபவ பிழிவுதான் முத்தமிழ் சுவை சுற்றம். 28ஆம் ஆண்டு இன்ப தமிழ் திருவிழாவை நடத்துகிறார் என்றால் இலக்கிய இன்பம் மட்டுமல்ல, அந்த அனுபவ பிழிவுதான் எங்களை இந்த அளவிற்கு உயர்த்தி இருக்கிறது என்று சொன்னால், அவர் 46 நூல்களை எழுதியிருக்கிறார் என்றால் அந்த அனுபவ பிழிவுதான் இன்றைக்கு எங்களை மேடைதோறும் வீசுகிற மெல்லிய பூங்காற்றாக வலம் செய்து இருக்கிறது என்றால் அந்த அனுபவ பிழிவை நான் என்னென்று பாராட்டுவது? பெருமக்களே, கவிதை மட்டுமே இலக்கியமாக, கவிதை மட்டுமே இலக்கியமாகாது, கவிதை பொழிவு மட்டுமே மனிதனை சீர்படுத்தார். கவிதை வேண்டும் இல்லை என்று நான் மறுக்கவில்லை, அது பொழிவாகவும் இருக்க வேண்டும், அதையும் நான் மறுக்கவில்லை. அந்த கவிதை பொழிவோடு அனுபவமும் சேர்ந்தால்தான் அது காலம் கடந்து நிற்கும். காலம் கடந்து ஒரு இலக்கியம் நிற்க வேண்டும்னு சொன்னா அதற்கு அனுபவம் இல்லை என்றால், வெறும் கவிதை பொழிவு மாத்திரம் இருந்தால் அது சிறந்த இலக்கியமாக நிற்க. காலம் எனும் ஆழியிலும் காற்று மழை ஊழியிலும் சாகாது வரம் பெற்ற கவிதைகளை இந்த உலகத்திற்கு தர வேண்டும்னு சொன்னா, காலம் கடந்து அது நிற்க வேண்டும் என்றால் அதில் அனுபவ பிழிவு இருந்தால் மட்டுமே காலம் கடந்து நிற்கும். உதாரணத்திற்கு ஒன்று சொல்லுகிறேன். அனுபவம்னா என்ன? ஆசாஞா சொல்லுவாங்க, அனுபவம்னா என்ன அப்படின்ட்டு. ஒருத்தன் வழியில போயிட்டே இருக்கான், போயிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய கண்ணாடி குண்டு போல ஒன்று கிடைக்கிறது அவனுக்கு. அதை எடுத்துட்டு போய் ஒரு கத்திரிக்காய் கடைக்காரங்கிட்ட கொடுக்குறான். கொடுக்கும் போது 1 கிலோ கத்திரிக்காய் இதுக்கு தேரும்ன்றான். இல்ல இது வேற ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு நகைக்கடைக்காரர்கிட்ட கொடுக்கும் போது இது வைரம், இது 1 லட்சம் ரூபாய் பெறும்னு சொல்றார். சரி, இந்த நகைக்கடைக்காரே இப்படி சொல்றாரு, வைர வியாபாரி கிட்ட போய் நிற்கலாம் அப்படின்னு சொன்னா, அதை எடுத்துன்னு போய் கொடுக்கிற போது இது வைரம், இது 5 கோடி பெறும் என்றால் ஒரு கத்திரிக்காய் வியாபாரியை போல இருப்பது கவிதை பொழிவு, ஒரு வைர வியாபாரியை போல பட்டை தீட்டப்பட்டதுதான் அனுபவ பிழிவு என்பதை ஆசாஞ் அவர்கள் இலக்கிய திறனாய்விலே பதிவு செய்திருக்கிறார்னு சொன்னா, அந்த அனுபவ பிழிவு இன்றைக்கு நமக்கு தேவை. கவிதை என்பது பட்டை தீட்டப்படாத வைரம், கவிதை என்பது பட்டை தீட்டப்படாத வைரம், அனுபவம் என்பது பட்டை தீட்டிய வைரம். கவிதை என்பது பட்டை தீட்டிய வைரம், அனுபவம் இல்லாத கவிதை எப்பொழுதும் காலம் கடந்து நிற்காது. இன்றைக்கு சங்க இலக்கியங்களை நம்ம சொல்றோமே, 10 பாட்டு 8 தொகையை இன்றைக்கு தந்த தமிழ் தாத்தா ஊவேசா அவர்கள் என் சரிதத்திலே எழுதுகிறார். அவருடைய அனுபவ பிழிவை ஒரு செய்தியை இந்த மன்றத்திலே பதிவு செய்கிறேன். பயண கட்டுரைகள் மிக சிறந்த பாடங்கள், அது இலக்கியமாகாதா? கவிதை பொலிவு மட்டுமே நம்மை வாழ்க்கையை சீர்திருத்தும் என்று எண்ணி பார்க்க முடியாது. தமிழ் தாத்தா ஒரு ஊருக்கு போறாருங்க, இந்த மாதிரி சரியா 11 மணிக்கு ஒரு ஊர்ல தெற்கூத்து நடந்திருக்கு.
தெருக்கூத்து நடந்துட்டு இருக்கும்போது தமிழ் தாத்தா ஊவேசா அந்த தெருக்கூத்துல பாதி பேர் அந்த பக்கம் தூங்கிட்டு இருக்கான், அந்த பக்கம் பாதி பேர் தூங்கிட்டு இருக்கான். இவன் பாட்டு பாடிக்கிறான், பீமமா வராசா பீமமா வராசா அப்படின்ற ஒரு பாட்டை பாடிட்டு இருக்கான். பாடிட்டு இருக்கும்போது பாதி பக்கம் இப்படி தூங்கினர்களை கூப்பிட்டு மகாபாரதம் எது வரைக்கும்டா போயிருக்குதுன்னாரு. டிங்கி நானே வரைக்கும் போயிருக்குது சார்னா. அது என்ன டிங்கி நானே வரைக்கும் போயிருக்குதுன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் தொலைவில் போய் ஒருத்தனை தூங்குறவனை எழுப்பி, மகாபாரதம் எது வரைக்கும் போயிருக்குதுன்னா மரத்தேப்பு வரைக்கும் போயிருக்குது. என்ன மரத்தேப்பு வரைக்கும் போயிருக்குது. உடனே இவருக்கு ஒண்ணுமே புரியல. அங்க உட்கார்ந்து அந்த அனுபவ பொழிவை பார்க்கிறார். பீமமவராசா பீமமவராசா மரத்தேப்பு டிங்கினானே மரத்தேப்பு டிங்கினானே. ஒரு மரத்தே புடுங்கினானே என்பதை கூட ஒரு அனுபவ பொழிவாக தன்னுடைய சுயசரிதியில் என் சரித்திரம் என்கின்ற நூலிலே அவர் பதிவு செய்திருக்கிறார் என்றால் கட்டுரைகள் கூட இலக்கியத்தினுடைய அனுபவ பொழிவாக இருக்கிறது அல்லவா? திருக்குறளை எல்லாரும் அழகா சொன்னாங்க. திருக்குறளை எங்களுடைய பிள்ளைகள் படிக்கிற மாதிரி இந்த உலகத்திலே யாராலும் படிக்க முடியாது. வகுப்புல பாடம் நடத்திட்டே இருந்தேன். பையன் கேட்டான், ஏங்க 1330 திருக்குறள் எழுதியிருக்கார். நான் சொன்னேன், 1 கூட்டல் 3 4, 4 கூட்டல் 3 7. திருக்குறளிலே இருக்கிற சீர்கள் மேலே இருப்பது 4 சீர், நிறைவாகி இருப்பது 3 சேர். கேளு, இல்லைன்னா உன் வாழ்க்கை பாலுன்னு சொல்லுகிற அந்த அனுபவ அறிவு இருக்கிறதே, அந்த அனுபவ பிழிவு இருக்கிறதே, அதற்கு ஈடு இணை இந்த உலகத்திலே இல்லை. திருக்குறளை போல ஒரு அற்புதமான நூல் நாம் செய்திருக்கிற தவம் திருக்குறள். அனுபவத்தை பிடித்து தந்திருக்கிற ஒரு அழகான நூல் பெருமக்களே. திருக்குறள் என்பது மேற்கோள் காட்ட தோன்றிய நூல் அல்ல, அது கவிதை பொடிவு நூல் அல்ல, ஒவ்வொருவரும் மேற்கொள்ள தோன்றிய நூல். இட்ஸ் நாட் ரெஃபரன்ஸ் புக்ஸ், இட் இஸ் ஃபாலோடு புக்ஸ். அந்த வள்ளுவன் என்கின்ற அந்த அற்புதமான புலவனிடத்திலே இருந்து பெற்ற வாழ்வியல் தத்துவம் தான் அனுபவ பிடிவாக இருக்கிறது. உதாரணத்திற்கு ஒன்றை சொல்லுகிறேன். அவருடைய அனுபவம் எப்படி உயர்ந்தது? எல்லாவற்றிலும் உயர்ந்தது கல்வி. அவர் எழுதுகிறார், கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்பதற்காகத்தான் இந்த நூலையே நான் வடித்திருக்கிறேன் என்று வள்ளுவ பேராசான் எழுதுகிற போது அதுல ஒரு அழகு இருக்கிறது. நீங்கள் படித்தீர்களேயானால் அதுல ஒரு துணைக்கால் கூட இருக்காது. நீங்கள் படித்தீர்களே ஆனால் யாருடைய துணைக்காலோடு நீங்கள் நிற்க முடியாது, சொந்த காலில் நிற்கலாம் என்கின்ற ஒரு அனுபவ பொழிவை அந்த திருக்குறளிலே வள்ளுவ பேராசார் விதைத்திருக்கிறார் என்றால் இதை போல ஒரு இலக்கியத்தை நீங்கள் எடுத்து பார்க்க முடியாது. என்னத்தான் இல்லை குறளிலே பின்பு ஏனடா நிற்கின்றாய் இருளிலே. என்னத்தான் இல்லை குறளிலே பின்பு ஏனடா நிற்கின்றாய் இருளிலே. கை காட்டி அன்றோ வள்ளுவம், இதை கை கொட்டி உலகுக்கு சொல்லுவோம். பை கட்டி வைக்கின்றாய் பணத்தையே, ஈச்சம் பாய் கட்டி வைக்கின்றாய் குணத்தையே. ஊன்றுகோல் அல்லவா திருக்குறள், இதை உணராமல் நீயும் இருக்கின்றாய். சான்றுகள் தேவையா சொல்லுவாய், துன்ப சாவினை நீயுமே வெல்லுவாய். என்னத்தான் இல்லை குறளிலே பின்பு ஏனடா நிற்கின்றாய் இருளிலே அப்படின்னு சொல்லுகிற அந்த அனுபவ பிழிவுதான் திருக்குறள் என்கின்ற அந்த முப்பால் தருகிற மிகப்பெரிய அழகு. கவியரசு கண்ணதாசனை போல மிக சிறந்த அனுபவசாலிகளை பார்க்க முடியாது. கவி சக்கரவர்த்தி கம்பனை பற்றி அவன் பாடுகிற அழகு இருக்கிறது. அந்த ஒரே ஒரு 2-3 செய்திகளை மட்டும் இந்த மன்றத்திலே நான் பதிவு செய்கிறேன். கவி சக்கரவர்த்தி கம்பன் எழுதிய ராமாயணத்தை தழுவி அவதார புருஷன் வாலி எழுதினார் இல்லைங்களா? அது ஒரு அழகான இடம். கம்பனும் வான்மீகியும் சொல்லாத ஒரு அனுபவத்தை அந்த பாடலிலே அவன் வைத்து செதுக்குகிற அந்த அழகு இருக்கிறதே, அதற்கு ஈடு இணை இல்லை. நிலவை பத்தி நீங்க அழகா பாடுனீங்க. வாலி மாதிரி ஒருத்தர் அழகா பாடியிருப்பது அனுபவத்தினுடைய முதிர்ச்சி நிலை. ஒண்ணும் இல்லைங்க, நிலா சோறு ஊட்டுறது. இன்னைக்கு யாரும் நிலா சோறு ஊட்டுறதுல தாலாட்டும் பாடுறதுல நம்ம பண்பாடை நாம் மறந்து போயிருக்கிறோம். நிலா சோறு ஊட்டுகிற அந்த காட்சியை அவதார புருஷன்ல அழகா வாலி எழுதுவார். தேயும் நிலாவை தாயும் காட்டி தேயா நிலவுக்கு சோறு ஊட்டினான். தேயும் நிலாவை தாயும் காட்டி தேயா நிலவுக்கு சோறு ஊட்டினால் நிலவை படைத்த நாயகன் நிலவை பிடித்து தாய் என கேட்டான். அழகு நிலாவை இடுப்பில் ஏந்தி அடுக்கு நிலாவை காட்டினால் கோசலை. அழகு நிலாவை இடுப்பில் ஏந்தி அடுக்கு நிலாவை காட்டினால் கோசலை.
பிள்ளை நிலாவின் பொலிவை கண்டு வெள்ளை நிலாவும் வெட்கப்பட்டு மேகத் துணியால் ஓடி ஒளிந்தது. வான நிலாவும் போனது என்று ஞான நிலாவும் அழுவதைக் கண்டு கண்மணி ராமனை தேற்றுவதற்கோர் பாட்டி சொன்னால், கண்மணி ராமா கண்மணி ராமா கண்கள் நீயும் கலங்கிடலாமா, எந்த கண்ணும் கண்ணீர் வடித்தால் உந்தன் கைதான் துடைக்கிறது, உந்தன் கண்ணே கண்ணீர் வடித்தால் எந்த கையால் துடைக்கிறது. கண்மணி ராமா கண்மணி ராமா கண்கள் நீயும் கலங்கிடலாமா, எந்த கண்ணும் கண்ணீர் வடித்தால் உந்தன் கைதான் துடைக்கிறது, உந்தன் கண்ணே கண்ணீர் வடித்தால் எந்த கையால் துடைக்கிறது. பாலகர் என்றால் பாழுக்கழுவர் பார்த்தது உண்டு நாட்டினிலே, பாலகர் என்றால் பாலுக்கழுவர் பார்த்தது உண்டு நாட்டினிலே, பார்க்கடல் மீதே பள்ளி கொண்டிருக்கிறவன் பாலுக்கழுவதே வீட்டினிலே. கண்மணி ராமா கண்மணி ராமா கண்கள் நீயும் கலங்கிடலாமா, பாட்டுக்கெல்லாம் பாட்டாய் நிற்கும் பரம்பொருள் அந்த பாட்டில் உறங்கினான் என்கின்ற அந்த அனுபவ பிழிவு இருக்கிறதே, அதுதான் காலம் கடந்து இலக்கியத்தை நிலைநிறுத்த செய்யும் என்பதை இந்த மன்றத்தில் நான் பதிவு செய்கிறேன்.